மக்கள் விருப்பம் செய்திகள் வாசிப்பது பாரதி, இராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜகண்ணப்பன் அவர்கள் தனது முதுகுளத்தூர் தொகுதிக்கும் தொகுதி மக்களுக்கும் எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்து உள்ளதாகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்தான் வெற்றி பெறுவார் எனவும் அந்த தொகுதி மக்கள் பேசி வருகிறார்கள். ராஜகண்ணப்பன் அவர்கள் அமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் இந்த பரல கால்வாய் பழுதடைஞ்சு கிடஞ்சி வேலிக்கருவில் அதை அவங்க வெட்டி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வருது, விவசாயத்துக்கு பயன்படுது. அதனால மீண்டும் நம்ம அமைச்சர் வரணும். ஐயா ரகுநாத காவேரி காட்டுக்குருவை மூடி போய் கிடந்துச்சு. அமைச்சர் ஐயா ராஜகண்ணப்பன் வந்தா பின்னாடி அது பூராத்தையும் தூர்வாரி நல்லா செலும்பா விவசாயம் நல்லா விளைஞ்சிச்சு. மீண்டும் முதல்வர் தொகுதிக்கு அவர் தான் வரணும். ஐயா நெரிச்சிப்பட்டிலிருந்து பேசுகிறேன். அமைச்சர் கண்ணப்பன் உதவி பண்ணி பாலம் கட்டி கொடுத்தாரு. பாலம் கட்டி கொடுத்ததால் நெரிச்சிப்பட்டி மக்களுக்கு எந்த போக்குவரத்து இடைஞ்சிடலாமல் நல்ல காட்டு போட்டு கமதி பேரையூர் போக வர தோதா இருக்குயா. அவர் தான் மீண்டும் வருவார்யா. ஓட்டு எங்கள் ஊர் மொத்தம் திமுக தான் போடுவோம். கருங்குளம் சமத்துவத்தில் கலைஞர் கட்டி கொடுத்தாரு. கட்டி கொடுத்து 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி வந்தவரை எந்த விதமான பராமரிப்பும் கிடையாது. அப்போ 2021 திமுக ஆட்சி வந்த உடனே எங்களுக்கு சமத்துவத்தை விட புதுப்பிச்சு கொடுத்தாங்க. தண்ணி வசதி எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்தாரு. கண்ணப்பன் அவரையும் நாங்கள் வந்து கேட்டுக்கொண்டோம். அதன்படி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நான் இந்த சமத்துவத்தின் கிராம நிர்வாக தலைவர், அமைச்சரும் எம்எல்ஏமான ராச கண்ணப்பன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். ஏர்வாடி வடக்கு தெருவுலேருந்து பேசுகிறேன். எப்படி நேற்று அந்த 5 வருட காலமாக கண்ணப்பையா தான் வந்தாங்க. வந்து எவ்வளவோ நாளாக அவங்க விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சு மீண்டும் ரொம்ப உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற தொகுதியிலையும் அவங்க மீண்டும் நல்லா வளமடைஞ்சிக்கிட்டு வந்திருக்காங்க. அது போல இது இங்கே ஏர்வாடியில் அவங்க இன்னமும் எங்களுக்கு ரேஷன் கடை கட்டித்தர்றாங்க. இப்போ இது போட்டிருக்காங்க, அச்சுவாரம் போட்டிருக்காங்க, ஸ்கூலு கட்டியிருக்காங்க. இன்னும் என்னென்னமோ அது அதிகமான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. ரோடு ஓட்டு தரம்பிருக்காங்க. 2வது விதவைகளுக்கு விதவை பணம் சேர்றதுக்கு ஐயா ஆலின ஐயா தான் எங்களுக்கு உதவி பண்றாங்க. இதுவரையிலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதை வரணும்னா ஆதங்கத்தங்குடி கிராமத்துல இருந்து பேசுறேன். நம்ம ஊருக்கு ஒரு 5 ஆண்டு இல்லாம ஐயா ராஜகண்ணப்பன் ஒரு நல்ல ஒரு நிதி பண்ணியிருக்காரு. பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு, 2 மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் குடிநீர் வசதிக்காண்டி ஒரு ஆரோ வாட்டர் ஒன்று பராமரி பண்ணி வச்சிருக்காரு. குறிப்பாக 2 பேவர் பிளாக் ரோடு, தெருக்கு பேவர் பிளாக் ரோடு பண்ணி கொடுத்துருக்காரு. வீட்டு வசதி வீட்டுக்கு பைப் லைன் போட்டு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. மீண்டும் அவரே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாமே ஆசைப்படுறோம். என் பேர் கனகராஜ் பாண்டி. நாங்கள் முதுகுளத்தூர் தொகுதி. ஐயா ராஜகண்ணப்பன் அவர்களால் தான் எங்கள் ஊருக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. 1.5 கோடி ரூபாய்க்கு ரோடு ஓட்டு கொடுத்துருக்காரு. முதுகுளத்தூர் டு சாயல்வடி பேருந்து வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு. கோயிலாங்குளத்தில் சமூக நல விடுதி 1.5 கோடி ரூபாய் கட்டி கொடுத்துருக்காரு. மக்களுக்கு அதிகமாக செஞ்சுருக்காரு. அவர்னால தான் அதிகமான பயன்பட்டுருக்கோம். இப்போ ரொம்ப காலமாக அந்த ஊரில் இப்போ பசு வசதியே இல்லாமல் இருந்துச்சு. அமைச்சர் ஐயா வந்தவனதான் இப்போ பசு வசதியெல்லாம் இருக்குது. மராமத்து பணியெல்லாம் கிராமங்கள் தோறும் குடிமராமத்து பணி அதிகமாக குளங்கள்லாம் தூர்வாரி இருக்காங்க. ரொம்ப வசதியாக இருக்குது கிராமந்தோறும். மீண்டும் அவர் தான் வருவார். கண்டிப்பாக அவர் தான் வரணும். முதுகுளத்தூர் ஒன்றியம் வெங்கலக்குறிச்சி ஊராட்சி இப்போ 5 ஆண்டு கால ஆட்சியில் ஐயா ராஜகண்ணப்பன் அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நிதியாக 90 லட்சம் ஒதுக்கி சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. எந்தவித இங்கே சாதி மதம் இல்லாமல் மக்கள் ஒன்றிருந்திருக்கோம். இங்கே அனைத்து சமுதாயம் இருக்குது. இப்போ ஊருக்குள்ள 8வது வரை இருந்துச்சு, மிடில் ஸ்கூலாக இருந்துச்சு. இப்போ ஐயா வந்தவொடனே இந்த நிதியை கொண்டு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி இந்த கட்டடத்தை மேம்படுத்தி கொடுத்துருக்காரு வெங்கலக்குறிச்சி ஊராட்சிக்கு. அவருக்கு நன்றி இருக்கிறாங்க. வெங்கலக்குறிச்சி சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம். இந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில எத்தனையோ எம்எல்ஏ வந்துட்டு போயிட்டாங்க. அது யாருமே எதுவுமே பண்ணல. ஆனா அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த அரசு மருத்துவமனை மக்களுக்கு பயன்படுற முக்கியமான ஒண்ணுல இந்த அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இங்கேயே பாக்குற மாதிரி அனைத்து இதையும் செஞ்சு இந்த கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது போக நமக்கு புறவழிச்சாலை, காவேரி குடிநீர் திட்டம்னு நிறைய திட்டங்களை ஐயா நமக்காக செஞ்சிருக்காங்க. அதனால மீண்டும் இந்த தொகுதியில அமைச்சர் ஐயா ராஜகண்ணப்பனே வரணும். கமுதி செங்கப்படை. என் பேர் ராமச்சந்திரன். இந்த செங்கப்படை கிராமத்துலேருந்து 1, 2, 3, 4, 5 வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐயா வந்தார் முதல் இதில். அதுக்கப்புறம் கோரிக்கை வச்சேன். அப்புறம் 6, 7, 8 வந்துச்சு. மறுபடியும் கோரிக்கை வச்சேன். இப்போ 9, 10 வந்திருக்கு. இதேமாரி எங்கள் ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காரு.
ரோடு சாலை இப்போ அமைச்சு கொடுத்துருக்காரு. பயணிகள் கஷ்டப்படுறாங்கன்னு பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்காரு. தண்ணிக்கு ஏற்பாடு வீட்டு வீட்டுக்கு தண்ணி குழாய் பண்ணி கொடுத்துருக்காரு. மின் விளக்கு லைட் அமைச்சு கொடுத்துருக்காரு. நல்ல தண்ணி போரு ரோட்டு மேலே காளியத்தவருக்கு பின்னாடி நல்ல தண்ணி அமைச்சு கொடுத்துருக்காரு. எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காரு. மீண்டும் மீண்டும் ஐயா ராஜா கண்ணப்பன் அவர்களே இந்த தொகுதிக்கு வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். ஏர்வாடி ஊராட்சியிலேருந்து பேசுகிறேன். ஐயா ராஜகண்ணப்பன் இருக்காரு. இருந்து பல விதமான நன்மைகள் நல்ல காரியங்கள் செஞ்சுருக்காரு. ஏர்வாடில் வந்துட்டு ஸ்கூல் கட்டியிருக்காரு. அது மாதிரி சடமுனி வலசைகளுக்கு ஸ்கூல் நல்லா ஒரு பெரிய அமௌண்ட்டில் கட்டியிருக்காரு. மெய்யா வலசையில் சின்ன ஏர்வாடி தேவேந்திரகுல ஏரியாவில் வந்து அவங்களுக்கு நாடகம் மேடை கட்டி கொடுத்துருக்காங்க. மகால் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல நல்ல இதுகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. நல்லா செஞ்சுருக்காரு. அதனால் இப்படி செஞ்சிருக்கா. இப்போ அது போய் இப்போ ரேஷன் கடை ஒன்று சாங்ஷன் ஆகி ரேஷன் கடை கட்டுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காரு. அது இப்போ இடித்து வேலை பார்க்க போகிறோம். அந்த ரேஷன் கடையே வந்துடும். இப்படி பல நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கனால மீண்டும் அவரே வந்தாருன்னு சொன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் மீண்டும் ராஜகண்ணப்பன் ஐயா வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அவரே வர்றதுக்கு எல்லா மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து அவரை வர வைங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். நான் கீழத்தூர்லேருந்து கணேசன் பேசுகிறேன். இன்றைய தினம் நம்மளுடைய முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நம்மளுடைய அமைச்சர் கண்ணப்பன் இருந்தது இந்த முதுகுளத்தூர் தொகுதிக்கு எவ்வளவோ பெரிய நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். குறிப்பாக கீழத்தூரில் பொறுத்தல இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே கட்டணம் அவருடைய நிதியிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எங்களுடைய ஒரு 30-40 வருஷமாக எங்கள் கீழத்தூரில் ரோடே இல்லாத பகுதிக்கு முனியங்கோயிலிருந்து அந்த பள்ளிவாசல் வர ரோடு புதுசாக போடுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மேலத்தோல் கம்மா அந்த பகுதியில் போகிறதுக்கான ஒரு புதிய ரோடு போடுவதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாரு. அதே மாதிரி பரளையிலிருந்து கீழத்தோல் கால்வா வர கால்வா ஓட்டுவதற்கு மதிப்புக்குரிய அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் அந்த நிதி ஒதுக்கல வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்களுடைய ஹைஸ்கூல், பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி போன்ற அனைத்து கட்டமைப்பு வசதிகளுக்கும் மதிப்புக்குரிய கண்ணப்பன் அவர்கள் நிதி உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்னமும் செய்வதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய அமைச்சர் எங்கள் கீழத்தூர் கிராமத்திற்கு ஏகப்பட்ட நன்மைகள் செய்திருக்கிறார். இன்னமும் வந்தால் செய்வார். ஆகவே நாங்கள் அவரை மனதார வரவேற்கிறோம்.